இப்போது ட்ரெண்டிங்கில் இருக்க துபாய் ஐஃபா சிக்கன் தான் இன்றைக்கி நான் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு நம்ம தந்தூரிக்கெல்லாம் எப்படி நம்ம மசாலா மிக்ஸ் பண்ணி ஊற வைப்போமோ அதே மாதிரி இந்த சிக்கன் பீஸை நல்லா ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா வேக வைக்கணும். வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம அந்த ஒயிட் சாஸ் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஒயிட் சாஸ்க்கு 4 வெள்ளைப்பூடு, 2 முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும்தான். அப்புறம் சீஸ் நமக்கு வேணுங்கிறத போட்டுக்கலாம். பால் மிக்ஸ் பண்ணணும் கண்டிப்பாக. நல்லா இதை மிக்சியில் அரைச்சிடணும். அரைச்சிட்டு நான் ஒரு பீஸ் மசாலாவோடு சாப்பிட்றதுக்காக எடுத்து வச்சுட்டேன். இன்னொரு பீஸில் தான் இந்த ஒயிட் சாஸ் நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதுதான் ஐஃபா சிக்கன். ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்குது. நல்ல வாசனையாக இருக்குது. இதை அப்படியே மூடி வச்சிட்டோன்னா அந்த சீஸ்லாம் நல்லா மெல்ட் ஆகி சூப்பராக இருக்கும். அதை நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு அந்த மசாலாவோடு இருக்கிற சீஸையும் நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். முக்கியமாக இந்த டீனேஜ் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது. சீஸ்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். நல்ல வாசனையாகவும் டேஸ்டியாகவும் இருக்குது. ஐஃபா சிக்கன் சூப்பராக இருக்குது.